ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி. இட்லி தோசையை செய்து போர் அடிக்கும் போது இது காலை உணவாவோ இல்லை மாலை உணவாவோ செய்து கொடுக்கலாம். இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம இது கூடவே காய்கறி சேர்த்து செய்திருக்கிறதுனால தனியாக சைடிஷ் செய்ய தேவையில்லை. இது போல் செய்து கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த ஈஸியான டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சதும் ஒரு சின்ன இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்து செய்யலாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் இது போலவே கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு நான் 300 கிராம் சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை மூடி போட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இது லைட்டாக அமுத்தி விட்டு தண்ணியில் முழுகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இடையில திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட சூப்பரான சேமியா கிச்சடி தயாராகிடுச்சு. நம்ம சேமியா எடுக்கிறதுக்கு தகுந்தது போல் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கிச்சடி கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் செய்தீங்கன்னா இதுக்கு தனியாக சைடிஸ் தேவைப்படாது. அப்படி வேணும்னா தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.